ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னா உண்மை உள்ள மனுஷனா இருக்கணும். உண்மை உள்ள மனுஷனா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரெண்டு காரியங்கள் இருக்கு. உத்தமமாய் நடந்து கொள்வது, இன்னொன்னு உண்மையாய் நடந்து கொள்வது. ரெண்டு காரியங்கள் இருக்கு. உண்மையாய் நடந்து கொள்வது அப்படின்னா நான் பேசுகிற காரியத்தில், நான் சொல்ற காரியத்துல ரெண்டகம் பண்ணாம, பொய் பேசாம, சத்தியத்தை சத்தியமாகவே சொல்வது, உண்மையை உண்மையாவே சொல்றது, உண்மையாய் நடந்து கொள்வது ஒண்ணு. ரெண்டாவது உத்தமமாய் நடந்து கொள்வது அப்படின்னா தெரியுமா, ஜெனியூனா இருக்கிறது, ஆனஸ்டா இருக்கிறது, உத்தமமாய் நடந்து கொள்வது. அவன் ஓனருக்கு அவன் நல்ல விசுவாசிக்கிறான்பா அவன் அப்படின்னா ஓனர் தான் கடவுள்லாம் விசுவாசிக்கிறான்றது இல்ல பாயிண்ட். ஓனர் எதிர்பார்க்கிற விதத்துல உத்தமமாய் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன். பீயிங் ட்ரூத்ஃபுல் இஸ் டிஃபரெண்ட், பீயிங் ஆனஸ்ட் இஸ் டிஃபரெண்ட். உண்மையாய் நடந்து கொள்வதற்கும் உத்தமமாய் நடந்து கொள்வதற்கு வித்தியாசம் உண்டு. இது ரெண்டுமே இருந்தா கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சந்தேகமே கிடையாது. மனைவிக்கு உண்மையாயிரு, பிள்ளைகளுக்கு உண்மையாயிரு, பெற்றோர்களுக்கு உண்மையா இருக்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையா இருக்க, வேலை செய்யற இடத்துல உண்மையாயிரு. இவங்க எல்லாருக்கும் உத்தமமா நடந்துக்கும். மாத்தி பேச வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், ஏமாற்ற காரியங்கள் செய்ய வேண்டாம். நம்ம காரியத்தை சாதிக்கணும்ன்றதுக்காக நமக்கு வேண்டியது நடக்கணும், என் மாம்சத்தை நான் நிறைவேற்றணும், என் ஆசைகளை, என்னோட திட்டங்களை நான் நிறைவேற்றிக்கணும்ன்ற காரணங்களுக்காக காரியங்களை மாத்தி மாத்தி பேச முயற்சி செய்யாது. நீ வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, உண்மையை மட்டும் பேசு. நீ நேர்மையா இருப்பதால நஷ்டத்தை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, நேர்மையா மட்டுமே இரு. ஏன் அப்படின்னா உன் ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். உன்னுடைய சாமர்த்தியத்தினால, உன்னுடைய கெப்பாசிட்டியால, உன்னுடைய ஞானத்தினால நீ வளர்ந்துட்டு கிடையாது. ஓனர் கண்கள்ல தயவு கிடைச்சது, அதனால இவ்வளவு பொழைச்சு மேல வந்திருக்க கிடையவே கிடையாது. அப்பா உமல கிருபையா இருக்கிறார், அதுதான் உண்மை. ஆண்டவர் உமல இரக்கம் உள்ளவரா இருக்கிறார், அதுதான் உண்மை. அப்ப கர்த்தருடைய கண்கள்ல கிருபையினால் நீ உயர்த்தப்பட வேண்டுமானால் மனிதர்கள்கிட்ட உன் காரியம் நடக்கணும், நினைச்ச காரியங்களை நடத்தி கொள்ளணும்ன்ற காரணத்திற்காக மனிதர்களுக்கு சோப்படாத, ஒருபோதும் செய்யாத. அவரான காரியம் செய்து அதனால நான் சம்பாதிக்கக்கூடிய எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஆசீர்வாதமே கிடையாது. நான் உண்மையா இருந்து எவ்வளவு இழந்தாலும் பரவாயில்ல, அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா.